ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாம். பாசிப்பருப்பு வீட்டில் காலியாகிற மாதிரி இருக்குது. இன்னொரு 3 days தான் வரும். சரி, அதை உடச்சி வச்சுக்கலாமேன்ட்டு இன்றைக்கி ஈவினிங்காக கொஞ்சம் அதை தான் உடைச்சேன். எனக்கு எப்போவுமே சமையலுக்கு நான் அதிகமாக பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவேன். பாசிப்பருப்பு தேங்காய் வந்து அந்த வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி இருந்தாலே எனக்கு பாசிப்பருப்பு தேங்காய் யூஸ் பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன். அதை அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனாலேயே வந்து எப்போவும் பாசிப்பருப்புலாம் குறையாமல் நான் பார்த்துப்பேன். இதை உடைச்சதுக்கப்புறம் இதில் எண்ணெய் தடவி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து நம்ம தோல் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உளுந்துமே காலியாகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உளுந்து சேர்த்து உடைக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து மழை வர மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக தூரல் போட ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் பயிர் மட்டுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து உளுந்து கஞ்சி வைக்கிறதுக்காக வந்துட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. எழுந்ததுமே கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சா பாப்பாவுக்கு வச்சு கொடுக்குறப்பல நானுமே ஒரு கிளாஸ் வச்சு குடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாப்பா டெலிவரி ஆகிறப்ப 4.25 கிலோ இருந்தாங்க. நார்மல் டெலிவரி. அதுலேருந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்துச்சு. டாக்டர்கிட்ட காட்டினப்போ அவங்க வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு இருந்ததுனால எக்ஸசைஸ் பண்ணலாம் டைம் இல்லை. ஒரு 3 மந்த்தாக வீக்லி 4 times இந்த கஞ்சி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகலைனாலும் ஒரு 50% க்யூர் ஆகிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.